2025-26 தேர்விற்கான முக்கியமான வினா விடைகள். ஓகேவா? நேற்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நம்ம வந்து பாதி கொஸ்டின் பார்த்தாச்சு. மீதி கொஸ்டின் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? 6ஆம் வகுப்பில் உள்ள தமிழ் 2ஆம் பருவம். அதாவது டெய்லி வகுப்பை டெய்லி பார்த்து படிங்க. டெய்லி தினம் பாட வாரியாக எடுத்து லைன் பை லைனாக கொஸ்டின் போட்டுட்ருக்கோம். அதை பார்த்து டெய்லி படித்தனாலே போதும், ஓரளவு ஸ்கோர் பண்ணிடலாம். 2026 டிஎன்பிஎஸ்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இப்போவுமே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 4ஆம் தளத்தில் எந்த நூல்கள் உள்ளன? அதாவது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 4ஆம் தளத்தில் எந்தெந்த நூல்கள் இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி, இந்த 4 கொடுத்து மொத்த ஆப்ஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி, இந்த 4மே பொருந்தும். இப்போ இந்த 4 நூல்களுமே அந்த 4ஆம் தளத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 4ஆம் தளத்தில் எந்த நூல்கள் உள்ளன? பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. அனைத்தும், ஆப்ஷன் இ அனைத்தும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? எல்லாமே பொருந்தும். அப்போ எல்லா ஆன்சரையும் சேர்த்து மொத்த ஆப்ஷனாக ஆப்ஷன் இ அனைத்தும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 5ஆம் தளத்தில் எந்த நூல்கள் உள்ளன? கணிதம், அறிவியல், மருத்துவம், அனைத்தும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது ஆன்சர்னு பார்த்துரும். ஓகேவா? அதாவது 5ஆம் தளத்தில் வைக்கப்பட்டுள்ள நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3மே பொருந்தும். கணிதம், அறிவியல், மருத்துவம், இந்த 3 நூல்களுமே அந்த 5ஆம் தளத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆன்சர் எப்படி சொல்றேன்னா, மொத்த ஆப்ஷனாக டியில் கொடுத்துருக்காங்க. அனைத்தும் அப்படிங்கிற ஆன்சரை கொடுத்துருக்காங்க. அப்போ அனைத்துமே அதில் பொருந்தும் போது ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படிங்கிறது தான் இதில் ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் போன்ற நூல்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 6ஆம் தளத்தில் எந்த நூல்கள் உள்ளன? அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 6ஆம் தளத்தில் எந்தெந்த நூல்கள் இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. பொறியியல், வேளாண்மை, திரைப்பட கலை, அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை மொத்த ஆப்ஷனாக இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 6ஆம் தளத்தில் எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பொறியியல், வேளாண்மை, திரைப்பட கலை, இந்த 3மே அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அப்போ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படிங்கிறதான் ஆன்சரை தரப்பட்டிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் உள்ள நூல்கள் எவை? அதாவது 7வது தளத்தில் எந்தெந்த நூல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வரலாறு, சுற்றுலா, கீழ்த்திசை சுவடிகள், அனைத்தும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷன் ஆன்சரை கொடுத்துட்டு மொத்தமாக ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா, கீழ்த்திசை சுவடிகள் போன்ற நூல்கள் வைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி இதுதான் கொஸ்டினோட ஆன்சர். ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி அனைத்தும். இந்த அனைத்துமே என்ன செய்யப்படுது? 7ஆம் தளத்தில், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் இந்த அனைத்துமே வைக்கப்பட்டிருக்கு. வரலாறு, சுற்றுலா, கீழ்த்திசை சுவடிகள் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஆப்ஷன் டி தான் இங்கே ஆன்சராக தரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8வது தளத்தில் எந்த நூல்கள் உள்ளன? அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8வது தளத்தில் எந்தெந்த நூல்கள் இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு, ஏ மற்றும் பி, பூங்காக்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஆப்ஷன் தான் உண்டு. இந்த 2 ஆப்ஷனையும் சேர்த்து மொத்த ஆப்ஷனாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வரும்னு பார்ப்போம். அப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8வது தளத்தில் என்னென்ன நூல்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு, இந்த 2மே அடங்கும். அப்போ இங்கே வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கல்வி, தொலைக்காட்சி, 8வது தளத்தில் கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு ஆகியவை அடங்கியிருந்தன அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்த 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, லைப்ரரி என்பதன் பொருள் என்ன? அதாவது லைப்ரரி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நூலகம், பூங்கா, விளையாட்டு மைதானம், அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷன்
பொருள் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு மொத்த ஆப்ஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ லைப்ரரினா என்ன அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏ நூலகம். லைப்ரரி என்பதன் பொருள் நூலகம் ஆகும். அதாவது ஆப்ஷன் ஏ தான் இந்த லைப்ரரிக்கு ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேக்ட் டிஸ்க். கம்பேக்ட் டிஸ்க்னா என்ன என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கம்பேக்ட் டிஸ்க்னா என்ன பொருள் தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின்னஞ்சல், குறுந்தகடு, மின் நூல், மின் இதழ்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கம்பேக்ட் டிஸ்க்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கம்பேக்ட் டிஸ்க்னா ஆப்ஷன் பி குறுந்தகடு. கம்பேக்ட் டிஸ்க் என்பது குறுந்தகடு என்ற பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி குறுந்தகடு. அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர் என்பதன் பொருள் என்ன? அதாவது எஸ்கலேட்டர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நூலகம், மின் படிக்கட்டு, கல்வி அனைத்தும். அதாவது 3 ஆப்ஷன் கொடுத்தா அதை மொத்த ஆப்ஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்கலேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பொருள் கேட்டிருக்காங்க. அதாவது எஸ்கலேட்டர் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி மின்படிக்கட்டு. இந்த மின்படிக்கட்டு தான் என்னது எஸ்கலேட்டர். அந்த படி தூக்கிட்டு போகும்ல அந்த படி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்கலேட்டர் என்பதன் பொருள் மின் படிக்கட்டு ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான். அடுத்து 9வது கொஸ்டின் இ லைப்ரரி என்பதன் பொருள் என்ன? அதாவது இ லைப்ரரி அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின் படிக்கட்டு, மின் தூக்கி, குறுந்தகடு, மின் நூலகம். அதாவது மின் படிக்கட்டு, மின் தூக்கி, குறுந்தகடு, மின் நூலகம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இ லைப்ரரினா என்ன, அதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி மின் நூலகம். இ லைப்ரரினா மின் நூலகம். ஓகேவா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி மின் நூலகம் தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இ மேகசின் என்பதன் பொருள் என்ன? அதாவது இ மேகசின் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின் தூக்கி, குறுந்தகடு, மின் நூலகம், மின் இதழ்கள். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது அப்படி இ மேகசின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மின் இதழ்கள். இந்த ஆப்ஷன் டி மின் இதழ்கள் தான் என்னது இ மேகசின் அப்படிங்கிறதோட பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ 10வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மின் இதழ்கள், அதுதான் என்னது ஆன்சர். அடுத்து 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் என்பதன் பொருள் என்ன? லிஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மின் தூக்கி, மின் நூலகம், மின் இதழ்கள், குறுந்தகடு. 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லிஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் ஆப்ஷன் ஏ மின் தூக்கி. இந்த லிஃப்ட் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னது? ஆப்ஷன் ஏ மின் தூக்கி. மின் தூக்கி தான் லிஃப்ட் என்பதன் பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மின் தூக்கி என்பது லிஃப்ட் அதோட பொருள் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. லிஃப்ட் என்பதன் பொருள் மின் தூக்கி ஆகும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. சேனலை தினமும் தொடர்ந்து பாருங்க. டெய்லி லைன் பை லைனாக கொஸ்டின் போட்டுட்ருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும். அப்போ இதை எல்லாரிடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாச்சும் தப்பாக நம்ம எடிட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கலாம். எடிட் பண்ணும்போது நம்ம வீடியோவாக டைப் பண்ணி பண்ணும்போது ஒரே ஒரு வீடியோலலாம் ஆன்சர் மாறிட்டு ஆப்ஷன் சி ஆன்சர் இருந்தது, அடுத்து அனைத்தும் சொல்லி அது கிளிக்கு மாறி இருந்திருக்கு. அப்படி ஒரு வேளை மாறலாம், கவனக்குறைவாக தான் மாறலாம். உடனே தப்பாக போடுறாங்க எதுவும் நினச்சிட வேண்டாம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.